ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருப்பதிக்கு ஒருவர் ஒரு மாதத்துல எத்தனை முறை தரிசனத்திற்காக போக முடியும், திருப்பதி தரிசன டிக்கெட் புக் செய்த பிறகு மறுபடியும் அதே தரிசன டிக்கெட் புக் செய்வதற்கு எத்தனை நாட்கள் கால இடைவெளி இருக்கணும் என்கிற தகவல்களை பார்க்கலாம். திருமலை திருப்பதி பற்றிய தரிசன தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைலில் கிடைப்பதற்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸினுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். ஒரு திருப்பதி தரிசன டிக்கெட் புக் செய்த பிறகு மறுபடியும் அதே தரிசன டிக்கெட் புக் செய்வதற்கு எத்தனை நாட்கள் கால இடைவெளி இருக்கணும் என்கிற தகவல்களை முதலில் நாம் பார்க்கலாம். எலக்ட்ரானிக் லக்கி டிப் ஆர்ஜித சேவா. எலக்ட்ரானிக் லக்கி டிப் ஆர்ஜித சேவாவிற்கு ஆன்லைன்லையும் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். திருமலைக்கு நேரடியாக போகக்கூடிய சமயத்தில் ஆஃப்லைன்லையும் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். தோமாலா, அர்ச்சனா, அஷ்டதல பாத பத்மாரதனா, சுப்ரபாதம், மேல்சாத் வஸ்திரம், பூராபிஷேகம் மற்றும் திருப்பாவாடா சேவா, இந்த ஆர்ஜித சேவாக்கள் தான் லக்கி டிப்பிற்கு கீழே வரக்கூடிய சேவாக்கள். இந்த சேவாக்களுக்கு நீங்க ரெஜிஸ்டர் செய்து ஏதாவது ஒரு சேவாவிற்கு ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் மூலமாக ஒரு முறை நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டாலே அந்த சேவாவிற்கான தரிசனம் பார்த்த நாள்ல இருந்து 180 நாட்களுக்கு பிறகுதான் மறுபடியும் ஏதாவது ஒரு லக்கி டிப் ஆர்ஜித சேவாவிற்கு ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் மூலமாக நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். நீங்க சேவா தரிசனம் பார்த்த நாள்ல இருந்து தான் இந்த 180 நாட்கள் கணக்கு பண்ணணுமே தவிர்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தனால கணக்குல எடுத்துக்க கூடாது. நீங்க செலக்ட் ஆன பிறகு தரிசனத்துக்கு போனாலும் போகலனாலும் இந்த 180 நாட்கள் என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். லக்கி டிப்ல செலக்ட் ஆன பிறகு செலக்ட் ஆனதே தெரியாமல் நீங்க பேமெண்ட் செய்ய மிஸ் பண்ணியிருந்தாலும் இந்த 180 நாட்கள் என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். லக்கி டிப்பிற்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய பயன்படுத்திய மொபைல் நம்பர், லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பர், இந்த மூன்றுக்குமே இந்த 180 நாட்கள் டைம் கேப் என்பது பொருந்தும். ஆனால் லக்கி டிப்ல ரெஜிஸ்ட்ரேஷன் செய்த பிறகு நீங்க செலக்ட் ஆனாலும் செலக்ட் ஆகலனாலும் நீங்க லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்காக பயன்படுத்திய மொபைல் நம்பர், லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி அதே மாதத்திலேயோ அல்லது வரக்கூடிய மாதங்கள்லேயோ உங்களுக்காகவோ அல்லது வேறு யாராவது ஒரு நபருக்காகவோ எந்த தரிசன டிக்கெட் புக் பண்றதுக்கும் பயன்படுத்திக்கலாம். சப்போஸ் ஒரு குறிப்பிட்ட மாதத்துல நீங்க லக்கி டிப்பிற்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து அந்த மாதத்துல நீங்க லக்கி டிப்ல தேர்ந்தெடுக்கப்படலைன்னா வரக்கூடிய மாதங்கள்ல அதே மொபைல் நம்பர், லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி நீங்க லக்கி டிப்பிற்காக ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். அடுத்து திருமலை அங்க பிரதட்சணம் தரிசன டிக்கெட். ஒரு முறை இந்த அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் புக் செஞ்சிட்டோம்னா மறுபடியும் அதே அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் புக் செய்யறதுக்கு 90 நாட்கள் கால இடைவெளி இருக்கணும். இந்த 90 நாட்கள் என்பது அங்க பிரதட்சணம் செய்த நாளில் இருந்து தான் கணக்கு பண்ணணுமே தவிர்த்து டிக்கெட் புக் செய்த நாளில் இருந்து கணக்கு பண்ணக்கூடாது. அங்க பிரதட்சணம் தரிசன டிக்கெட் புக் பண்றதுக்கு பயன்படுத்திய மொபைல் நம்பர், லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பர், இந்த மூன்றுக்குமே இந்த 90 நாட்கள் என்பது பொருந்தும். நீங்க தரிசன டிக்கெட் புக் செய்த பிறகு தரிசனத்திற்கு போனாலும் போகலனாலுமே இந்த 90 நாட்கள் என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்றதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர், லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி அதே மாதத்திலேயோ அல்லது வரக்கூடிய மாதங்கள்லேயோ உங்களுக்காகவோ அல்லது வேறு ஒரு நபருக்காகவோ எந்த தரிசன டிக்கெட் வேண்டுமானாலும் நீங்க புக் பண்ணலாம். அடுத்து திருமலை ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ். கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம், சஷ்ர தீப அலங்கார சேவா அல்லது ஆனுவல் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களான தெப்போத்சவம், வசந்தோத்சவம், புஷ்பயாகம், பவித்ரோத்சவம் மற்றும் ஜேஷ்டாபிஷேகம், இதுல ஏதாவது ஒரு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட் நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் இதுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்றதுக்கு 180 நாட்கள் கால இடைவெளி இருக்கணும். இந்த 180 நாட்கள் கால இடைவெளி என்பது நீங்க தரிசனம் பார்த்த நாளில் இருந்து தான் கணக்கு பண்ணணுமே தவிர்த்து டிக்கெட் புக் செய்த நாளில் இருந்து கணக்கு பண்ணக்கூடாது. இந்த டிக்கெட் புக் பண்றதுக்கு பயன்படுத்திய மொபைல் நம்பர், லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பர், இந்த மூன்றுக்குமே இந்த 180 நாட்கள் கால இடைவெளி என்பது பொருந்தும். ஆனால் இந்த டிக்கெட் புக் செய்வதற்கு பயன்படுத்திய மொபைல் நம்பர், லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை வைத்து அதே மாதத்திலேயோ வரக்கூடிய மாதங்கள்லேயோ உங்களுக்காகவோ அல்லது வேறு சில நபர்களுக்காகவோ எந்த திருமலை திருப்பதி தரிசன டிக்கெட் புக் செய்வதற்கும் தாராளமாக பயன்படுத்தலாம். அடுத்து திருமலை வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ். இந்த தரிசன டிக்கெட்டுக்கு
2026 ஏப்ரல் மாதத்திற்கான புக்கிங் ஓபன் ஆன சமயத்திலிருந்து திருமலை திருப்பதி தேவஸ்தானம் புதிய ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு முறை இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் நாம புக் செய்துவிட்டால் மறுமுறை இதே வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் செய்வதற்கு 120 நாட்கள் கால இடைவெளி இருக்கணும். இந்த 120 நாட்கள் கால இடைவெளி என்பது வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணக்கூடிய சமயத்துல சேவாவிற்காக நீங்க தேர்ந்தெடுத்த தேதியிலிருந்து தான் கணக்கு பண்ணணுமே தவிர்த்து தரிசன தேதியிலிருந்து கணக்கு பண்ண வேண்டாம். டிக்கெட் புக் செய்த பிறகு தரிசனத்திற்கு போனாலும் போகலனாலும் இந்த 120 நாட்கள் கால இடைவெளி என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த தரிசன டிக்கெட் புக் செய்வதற்கு பயன்படுத்திய மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பர் இந்த மூன்றுக்குமே இந்த 120 நாட்கள் கால இடைவெளி என்பது பொருந்தும். ஆனால் இந்த தரிசன டிக்கெட் புக் செய்ய பயன்படுத்திய மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை வைத்து அதே மாதத்திலேயோ வரக்கூடிய மாதங்கள்லேயோ ஒரே நபருக்காகவோ அல்லது வேறு சில நபர்களுக்காகவோ திருமலை திருப்பதி தரிசன டிக்கெட்ஸ் எது வேண்டுமானாலும் புக் செய்வதற்கு பயன்படுத்தலாம். அடுத்து திருமலை ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ். இந்த தரிசன டிக்கெட்டுக்கு எந்த கால இடைவெளியும் கிடையாது. ஒரு முறை இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் புக் செய்த பிறகு மறுபடியும் இதே தரிசன டிக்கெட் புக் செய்யறதுக்கு இத்தனை நாட்கள் கால இடைவெளி இருக்கணும் என்கிற எந்தவித ரூலும் கிடையாது. இந்த தரிசன டிக்கெட்டை நீங்கள் ஆன்லைனில் 3 மாதங்களுக்கு முன்னதாகவே புக் செய்திருந்தாலும், ஆன்லைனில் கரண்ட் டே புக்கிங் முறையில் புக் செய்திருந்தாலும், ஆஃப்லைனில் திருப்பதி ஏர்போர்ட்டில் வாங்கியிருந்தாலும் எந்த தரிசன டிக்கெட்டுக்குமே கால இடைவெளி என்பது கிடையாது. அதனால் இந்த டிக்கெட் புக் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை வைத்து அடுத்தடுத்த நாட்கள்லேயோ அடுத்தடுத்த வாரங்கள்லேயோ அடுத்து வரக்கூடிய மாதங்கள்லேயோ எத்தனை முறை வேண்டுமானாலும் ஒரே நபருக்கோ அல்லது வேறு நபர்களுக்கோ இந்த தரிசன டிக்கெட் புக் செய்வதற்கு பயன்படுத்தலாம். அதே போல இந்த டிக்கெட் புக் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை வைத்து அதே மாதத்திலேயோ வரக்கூடிய மாதங்கள்லேயோ ஒரே நபருக்கோ அல்லது வேறு சில நபர்களுக்கோ எந்த திருமலை திருப்பதி தரிசன டிக்கெட் புக் செய்வதற்கும் தாராளமாக பயன்படுத்தலாம். அடுத்து திருமலை சீனியர் சிட்டிசன்ஸ், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவர்களுக்கான தரிசன டிக்கெட். இந்த தரிசன டிக்கெட் ஒரு முறை நாம் புக் செஞ்சிட்டோம்னா மறுபடியும் இதே தரிசன டிக்கெட் புக் செய்வதற்கு 90 நாட்கள் கால இடைவெளி இருக்கணும். இந்த 90 நாட்கள் கால இடைவெளி என்பது தரிசன நாளில் இருந்து தான் கணக்கு பண்ணணுமே தவிர்த்து டிக்கெட் புக் செய்த நாளில் இருந்து கணக்கு பண்ணக்கூடாது. இந்த தரிசன டிக்கெட் புக் செய்த பிறகு நீங்கள் தரிசனத்திற்கு போனாலும் போகலனாலும் இந்த 90 நாட்கள் கால இடைவெளி என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த டிக்கெட் புக் செய்வதற்கு பயன்படுத்திய மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பர் மூன்றுக்குமே இந்த 90 நாட்கள் கால இடைவெளி என்பது பொருந்தும். ஆனால் இந்த டிக்கெட் புக் செய்ய பயன்படுத்திய மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை வைத்து அதே மாதத்திலேயோ அடுத்து வரக்கூடிய மாதங்கள்லேயோ ஒரே நபருக்கோ அல்லது வேறு சில நபர்களுக்கோ திருமலை திருப்பதி தரிசன டிக்கெட்ஸ் எது வேண்டுமானாலும் புக் செய்வதற்கு நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்து திருமலை 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட். இந்த தரிசன டிக்கெட் ஒரு முறை நாம் புக் செஞ்சிட்டோம்னா மறுபடியும் இதே தரிசன டிக்கெட் புக் செய்வதற்கு 30 நாட்கள் கால இடைவெளி இருக்கணும். இந்த 30 நாட்கள் கால இடைவெளி என்பது தரிசன நாளில் இருந்து தான் கணக்கு பண்ணணுமே தவிர்த்து டிக்கெட் புக் செய்த நாளில் இருந்து கணக்கு பண்ணக்கூடாது. நீங்கள் டிக்கெட் புக் செய்த பிறகு தரிசனத்திற்கு போனாலும் போகலனாலும் இந்த 30 நாட்கள் என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த டிக்கெட் புக் செய்ய பயன்படுத்திய மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பர் இந்த மூன்றுக்குமே 30 நாட்கள் கால இடைவெளி என்பது பொருந்தும். ஆனால் இந்த டிக்கெட் புக் செய்வதற்கு பயன்படுத்திய மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை வைத்து அதே மாதத்திலேயோ வரக்கூடிய வேறு சில மாதங்கள்லேயோ அதே நபருக்கோ அல்லது வேறு சில நபர்களுக்கோ திருமலை திருப்பதி தரிசன டிக்கெட்டுகள் எது வேண்டுமானாலும் நம்ம புக் செய்து கொள்ளலாம். அடுத்து ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ். இந்த டிக்கெட் ஒரு முறை நம்ம புக் செய்து விட்டால் மறுமுறை இதே தரிசன டிக்கெட் புக் செய்வதற்கு 30 நாட்கள் கால இடைவெளி இருக்கணும். டிக்கெட் புக் செய்த பிறகு தரிசனத்திற்கு போனாலும் போகலனாலும் இந்த 30 நாட்கள் கால இடைவெளி என்பது பொருந்தும். தரிசன டிக்கெட் புக் செய்த பிறகு ஹோமத்திற்கு மட்டும்தான் நான் போனேன், தரிசனத்திற்கு போகலனாலுமே இந்த 30 நாட்கள் கால இடைவெளி என்பது பொருந்தும். இந்த டிக்கெட் புக் செய்வதற்கு பயன்படுத்திய மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பர் மூன்றுக்குமே இந்த 30 நாட்கள் கால இடைவெளி பொருந்தும். ஆனால் இந்த டிக்கெட் புக் செய்வதற்கு பயன்படுத்திய மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை வைத்து அதே மாதத்திலேயோ வரக்கூடிய மாதங்கள்லேயோ ஒரே நபருக்கோ அல்லது வேறு சில நபர்களுக்கோ
திருமலை திருப்பதி தரிசன டிக்கெட்ஸ் எது வேண்டுமானாலும் புக் செய்து கொள்ளலாம். அடுத்து திருமலையில் 1 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய இலவச இன்ஃபேன்ட் தரிசனம். இந்த தரிசனத்திற்கு ஆன்லைனில் புக் பண்ண முடியாது. திருமலைக்கு நேரடியாக போய் இன்ஃபேன்ட் தரிசன கியூ ஜாயின் செய்து இந்த தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இந்த தரிசனம் ஒரு முறை பார்த்த பிறகு மறுபடியும் இதே இன்ஃபேன்ட் தரிசனத்தில் பெருமாளை பார்ப்பதற்கு 30 நாட்கள் கால இடைவெளி இருக்கணும். இந்த 30 நாட்கள் என்பது நீங்கள் இன்ஃபேன்ட் தரிசனத்தில் தரிசனம் பார்த்த நாளில் இருந்து கணக்கு பண்ணணும். அதே சமயம் அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக வயது என்பது 1 வயதிற்கு குறைவாக இருக்கணும். அடுத்து திருமலை இலவச தரிசன டோக்கன்களான ஸ்லாட்டட் சர்வ தரிசன டோக்கன் என்று சொல்லப்படக்கூடிய SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்கள். இந்த SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்கள் இரண்டுமே திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பொறுத்த வரைக்கும் ஒரே இலவச தரிசன டோக்கன்களாக தான் கருதப்படுது. அதனால இந்த SSD டோக்கன் அல்லது திவ்ய தரிசன டோக்கன் இந்த 2 டோக்கன்ல ஏதாவது ஒரு டோக்கன் நீங்க ஒரு முறை வாங்கி விட்டாலே மறுமுறை இந்த 2 டோக்கன்ல ஏதாவது ஒரு டோக்கன் வாங்குவதற்கு 30 நாட்கள் கால இடைவெளி இருக்கணும். இந்த 30 நாட்கள் கால இடைவெளி என்பது நீங்க டோக்கன் வாங்கிய நாளில் இருந்து கணக்கு பண்ணக்கூடாது. தரிசனம் பார்த்த நாளில் இருந்து தான் கணக்கு பண்ணணும். டோக்கன் வாங்கிய பிறகு தரிசனத்திற்கு போனாலும் போகலனாலும் இந்த 30 நாட்கள் கால இடைவெளி என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அடுத்து திருமலை டோக்கன் இல்லா நேரடி இலவச சர்வ தரிசனம். இந்த டோக்கன் இல்லா நேரடி இலவச சர்வ தரிசனத்திற்கு ஒரு முறை இந்த தரிசனத்தில் தரிசனம் பார்த்த பிறகு மறுமுறை இதே தரிசனத்தில் தரிசனம் பார்ப்பதற்கு இத்தனை நாட்கள் கால இடைவெளி இருக்கணும் என்கிற எந்தவித ரூலும் கிடையாது. அதனால கூட்டம் குறைவாக இருந்து தரிசன நேரமும் குறைவாக ஆகும் பட்சத்தில் ஒரே நாளில் 2 அல்லது 3 முறையோ அடுத்தடுத்த நாட்கள்லேயோ அடுத்தடுத்த வாரங்கள்லேயோ அடுத்தடுத்த மாதங்கள்லேயோ என்று எத்தனை முறை வேண்டுமானாலும் இந்த டைரக்ட் சர்வதர்ஷன் மூலமாக ஒருவர் தரிசனம் பார்க்கலாம். அடுத்து TTD லோக்கல் டெம்பிள்ஸ் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ். இந்த TTD லோக்கல் டெம்பிள்ஸ் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே விதமான தரிசன டிக்கெட்டுக்கே ஆன்லைன் புக்கிங் முறைக்கும் ஆஃப்லைன் புக்கிங் முறைக்கும் வேறு வேறு ரூல்ஸ் இருக்குது. ஆஃப்லைன் புக்கிங் முறையில் அதாவது நம்ம நேரடியாக கோவிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய டிக்கெட் கவுண்டரில் தரிசன டிக்கெட் வாங்கும்போது நம்மக்கிட்ட ஆதார் நம்பரோ மொபைல் நம்பரோ மெயில் ஐடியோ எதுவுமே கேட்பது கிடையாது. அதனால் நம்ம கோவிலுக்கு போகக்கூடிய அந்த குறிப்பிட்ட நாளில் எத்தனை விதமான சேவாக்கள் நடக்குதோ அத்தனை சேவாவிற்குரிய தரிசன டிக்கெட்டுகளோ அல்லது வெவ்வேறு தரிசன டிக்கெட்டுகள் இருந்தால் அத்தனை தரிசன டிக்கெட்டுகளோ நாம் வாங்கி ஒரே நாளில் எத்தனை முறை வேண்டுமானாலும் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். அதே போல் ஒரே நாளில் வேறு வேறு TTD லோக்கல் டெம்பிள்ஸுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய வெவ்வேறு தரிசன டிக்கெட்டுகள் அல்லது வெவ்வேறு சேவா டிக்கெட் வாங்கி கூட நம்ம பலமுறை தரிசனம் பார்த்துட்டு வரலாம். உதாரணத்திற்கு ஒரே நாளுக்கே நீங்கள் சுப்ரபாதம் சேவா டிக்கெட் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கீங்க. அதே நாள்லேயே நீங்கள் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில்லையே டைரக்டாக ஆஃப்லைனில் கவுண்டருக்கு போய் அன்றைய நாள் நடக்கக்கூடிய சஸ்ர தீப அலங்கார சேவா, ஏகாந்த சேவா அல்லது கல்யாண உற்சவம் சேவாவிற்கு கூட நீங்கள் டிக்கெட் வாங்கி திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில்லையே பலமுறை தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இதற்கு மற்றொரு உதாரணமும் நம்ம பார்க்கலாம். திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு ஒரு நாளுக்கு ஆன்லைனில் தரிசன டிக்கெட் புக் செஞ்சு நீங்கள் தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டீங்க. அதே நாள்லேயே ஸ்ரீனிவாச மங்காபுரம் கோவிலுக்கு போய் நீங்கள் டைரெக்டாக கவுண்டரில் ஏகாந்த சேவா டிக்கெட் வாங்கி அங்கே ஏகாந்த சேவாவும் பார்க்கலாம். அதே போல் கோவிந்தராஜ பெருமாள் கோவிலுக்கு போய் சுப்ரபாதம் சேவா டிக்கெட் அங்கே கவுண்டர்லேயே டைரெக்டாக வாங்கி சுப்ரபாதம் சேவாவும் நம்ம பார்த்துட்டு வரலாம். இது போல் TTD லோக்கல் டெம்பிள்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே கோவிலில் பல தரிசனங்களோ வெவ்வேறு கோவில்களில் வெவ்வேறு தரிசனங்களோ ஒரே நாளில் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த ஆஃப்லைன் புக்கிங்குக்கு இருக்கக்கூடிய ரூலோடு ஆன்லைன் புக்கிங்குக்கு இருக்கக்கூடிய ரூலை நீங்கள் கம்பேர் பண்ணவோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கோ வேண்டாம். இப்போ TTD லோக்கல் டெம்பிள்ஸினுடைய ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஆன்லைன் புக்கிங் ரூல் பற்றி பார்க்கலாம். TTD லோக்கல் டெம்பிள்ஸுக்குரிய ஆன்லைன் புக்கிங் ரூல்லையே 2 விதமான ரூல் இருக்குது. ஒன்று, தினமுமே நடக்கக்கூடிய ஆர்ஜித சேவாக்களுக்கு ஒரு தனி ரூல் வச்சுருக்காங்க. வாராந்திர ஆர்ஜித சேவாக்களுக்கு ஒரு தனி ரூல் வச்சுருக்காங்க. ஒரு முறை கோவிலில் நடக்கக்கூடிய டெய்லி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் ஏதாவது ஒன்று ஆன்லைனில் புக் செய்து மறுபடியும் ஆன்லைன்லேயே டெய்லி ஆர்ஜித சேவா டிக்கெட் மற்றொன்று புக் செய்வதற்கு 30 நாட்கள் கால இடைவெளி இருக்கணும். அதே போல் வாராந்திர ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் ஏதாவது ஒன்று ஆன்லைனில் புக் செய்து மறுபடியும் ஆன்லைன்லேயே வாராந்திர ஆர்ஜித சேவா வேறு ஏதாவது ஒன்றோ அல்லது அதே ஆர்ஜித சேவாவிற்கோ நீங்கள் புக் செய்வதற்கு 180 நாட்கள் கால இடைவெளி இருக்கணும்.
இந்த டெய்லி ஆர்ஜித சேவாஸ்க்கு இருக்கக்கூடிய 30 நாட்களையும் வாராந்திர ஆர்ஜித சேவாஸ்க்கு இருக்கக்கூடிய 180 நாட்களையும் நீங்கள் கம்பேர் பண்ணவோ கன்ஃபியூஸ் பண்ணவோ கூடாது. அதற்கு தனி 30 நாட்கள் கொடுத்துருக்காங்க. வீக்லி ஆர்ஜித சேவாஸுக்கு தனி 180 நாட்கள் கொடுத்துருக்காங்க. இது போல் ஒவ்வொரு டிடிடி லோக்கல் டெம்பிளுக்குமே தனி 30 நாட்கள் டெய்லி ஆர்ஜித சேவாக்களுக்கும் தனி 180 நாட்கள் வாராந்திர ஆர்ஜித சேவாக்களுக்கும் கொடுத்துருக்காங்க. உதாரணத்திற்கு திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் தினமுமே நடக்கக்கூடிய ஆர்ஜித சேவாக்கள் சுப்பிரபாதம் சேவாவும் கல்யாண உற்சவம் சேவாவும் உதாரணத்திற்கு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு முறை நீங்கள் ஆன்லைனில் சுப்பிரபாதம் சேவா டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா மறுமுறை அதே சுப்பிரபாதம் சேவாவோ அல்லது கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு 30 நாட்கள் கால இடைவெளி இருக்கணும். அடுத்து வீக்லி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் உதாரணத்திற்கு திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் வாராந்திர சேவாக்களான திருப்பாவாடா சேவாவும் அபிஷேகம் சேவாவும் உதாரணத்திற்கு எடுத்துக்கலாம். ஒரு முறை நீங்கள் ஆன்லைனில் திருப்பாவாடா சேவா புக் பண்ணிட்டீங்கன்னா மறுமுறை ஆன்லைன்லேயே திருப்பாவாடா சேவாவோ அல்லது அபிஷேகம் சேவா புக் பண்ணுறதுக்கு 180 நாட்கள் கால இடைவெளி இருக்கணும். இந்த 30 நாட்கள் அல்லது 180 நாட்கள் கால இடைவெளி என்பது இந்த டிக்கெட் புக் செய்ய பயன்படுத்தக்கூடிய மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி, ஆதார் நம்பர் மூன்றுக்குமே பொருந்தும். ஆனால் ஒரே நாள்லேயே ஒரே மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் டெய்லி நடக்கக்கூடிய சுப்பிரபாதம் சேவாவிற்கும் புக் பண்ணலாம். ஸ்ரீனிவாச மங்காபுரம் கோவிலில் டெய்லி நடக்கக்கூடிய கல்யாண உற்சவம் டிக்கெட்டுக்கும் புக் பண்ணிக்கலாம். இது போல வெவ்வேறு டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸுக்கு ஒரே மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி டெய்லி ஆர்ஜித சேவாஸோ வீக்லி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸோ நம்ம புக் பண்ணிக்கலாம். ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஆன்லைன் புக்கிங்குக்கும் ஆஃப்லைன் புக்கிங்குக்கும் தனி ரூல் இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரே நாள்லேயே உதாரணத்திற்கு இப்போ சொல்லக்கூடிய சேவாக்கள் எல்லாமே நீங்கள் வெவ்வேறு கோவில்களில் பார்க்கலாம். திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் சுப்பிரபாதம் சேவாவும் பார்க்கலாம், திருப்பாவாடா சேவாவும் பார்க்கலாம். ஸ்ரீனிவாச மங்காபுரம் கோவிலில் வஸ்திர அலங்கார சேவாவும் பார்க்கலாம். கோவிந்தராஜ பெருமாள் கோவிலில் ஊஞ்சல் சேவாவும் பார்க்கலாம். இப்போ அனைத்து விதமான தரிசன டிக்கெட்டுகளுக்கு இருக்கக்கூடிய டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பற்றி நாம் பார்த்து முடிச்சிட்டோம். ஒரு தரிசன டிக்கெட்டுக்கு இருக்கக்கூடிய டைம் ரெஸ்ட்ரிக்ஷனை அதே தரிசன டிக்கெட்டோடு தான் கம்பேர் பண்ணணுமே தவிர்த்து வேறொரு தரிசன டிக்கெட்டுக்கு இருக்கக்கூடிய டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. உதாரணத்திற்கு ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்டுக்கு இருக்கக்கூடிய 30 நாட்கள் டைம் கேப்பை வெர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ்க்கு இருக்கக்கூடிய 120 நாட்களோடோ அல்லது டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸினுடைய டெய்லி ஆர்ஜித சேவாஸ்க்கு இருக்கக்கூடிய 30 நாட்களுக்கோ நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு மாதத்தில் ஒரு நபர் எத்தனை முறை திருமலை தரிசனத்திற்காக போக முடியும் என்பதை பற்றி பார்க்கலாம். ஒரு மாதத்தில் நமக்கு விடுமுறை நாட்களோ அல்லது டைமோ இருக்கும் பட்சத்தில் ஒரே மாதத்திலேயே ஒரே மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட், அங்க பிரதட்சணம் டிக்கெட், ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமம் டிக்கெட் என்று பல்வேறு டிக்கெட் புக் செய்து இந்த பல்வேறு டிக்கெட்டுகள் மூலமாக தரிசனம் பார்க்கலாம். கூடவே நம்ம தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் கீழ்த்திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய இலவச டோக்கன்கள் ஏதாவது ஒன்று வாங்கி கூட தரிசனத்திற்கு போகலாம். அதே போல் திருமலைக்கு போகக்கூடிய சமயத்தில் நேரடி இலவச சர்வ தரிசனம் மூலமாகவும் நம்ம ஒரு முறை தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இது போல வெவ்வேறு தரிசன டிக்கெட்டுகள் புக் செய்து ஒரே மாதத்தில் ஒரே நபர் எத்தனை முறை வேண்டுமானாலும் தரிசனத்திற்காக போகலாம். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.